1840 பெல்ஜியத்தில் பிறந்தார். அவர் பிரைன் லே காங்கே கல்லூரியில் கல்வி பயின்றார். 1858 பெல்ஜியத்தின் லுவெனில் உள்ள இயேசு மற்றும் மேரியின் புனித இதயங்களின் சங்கத்தில் சேர்ந்தார். நோயால் பாதிக்கப்பட்டிருந்த அவரது சகோதரரான ஃபாதர் பாம்பிலேவுக்கு பதிலாக டேமியன் 1863 ஹவாயில் உள்ள சாண்ட்விச் தீவுகளுக்கு மிஷனரியாக சென்றார். அவர் 1864 ஹொனோலுவை அடைந்து அதே ஆண்டில் பாதிரியாராக நியமிக்கப்பட்டார். தொழுநோயால் பாதிக்கப்பட்டவர்களின் பரிதாபமான நிலையை கண்டு நெகிழ்ந்தார். ஹவாய் அரசாங்கம் தொழுநோய் பாதிக்கப்பட்டவர்களை மோலோகாய் தீவில் உள்ள கலுபாபாவிற்கு நாடு கடத்தியது. டேமியன் தானாக முன்வந்து மோலோகாய் தீவில் குடியேறினார். இரக்க குணம் கொண்டவரான டேமியன் குணப்படுத்த முடியாத தொழுநோயால் உடல் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆன்மீக ஆறுதல்களை வழங்கினார். அவர் மோலோகாய் தீவில் போதகராக மட்டுமின்றி பாதிக்கப்பட்டவர்களுக்கு மருத்துவராகவும் பணியாற்றினார். அங்குள்ள நிலைமைகளை மேம்படுத்த பல திட்டங்களை மேற்கொண்டார் மற்றும் தீவில் தண்ணீர், உணவுப் பொருட்கள் மற்றும் வீட்டு வசதிகளை ஏற்படுத்தினார். பல பாதிரியார்களின் உதவியை பெற்று 2 அனாதை இல்லங்களை நிறுவினார். 11 வருடங்கள் தொழுநோய் காலனியில் பணிபுரிந்த டாமியன் 1884 டிசம்பர் மாதத்தில் ஒரு நாள் குளிப்பதற்கு தயாராகிக் கொண்டிருந்த போது கவனக்குறைவாக வெந்நீரை தனது கால்களில் கொட்டிவிட்டார். இதனால் அவரது தோளில் கொப்புளங்கள் ஏற்பட்டது. ஆனால் வலியோ உணர்ச்சியோ இல்லை. அவர் தொழுநோயால் பாதிக்கப்பட்டிருப்பதை உணர்ந்தார். நோய் இருந்த போதிலும் டாமியன் இன்னும் கடினமாக உழைத்தார். 1885 ஆண்டில் ஜப்பானிய தொழுநோய் மருத்துவர் மசானோ கோடோ ஹொனோலுவுக்கு வந்து டாமியனுக்கு சிகிச்சை அளித்தார். சிகிச்சைகள் சில அறிகுறிகளை நீக்கியது. டாமியன் மசானோ கோடோவின் சிகிச்சையில் நம்பிக்கை கொண்டிருந்தார். அவர் கோடோவால் மட்டுமே சிகிச்சை பெற விரும்பினார். மசானோ கோடோ இறுதியில் தந்தை டேமியனின் நல்ல நண்பரானார். நோய் அவரது உடலை பலவீனமாக்கினாலும் டாமியன் தனது கடைசி ஆண்டுகளில் ஒரு பரபரப்பான செயல்களில் ஈடுபட்டார். நோயுற்ற மிஷனரிக்கு உதவ 4 தன்னார்வலர்கள் கலுபாபாவிற்கு வந்தனர். அவர்கள் பெல்ஜிய பாதிரியார் லூயிஸ் லம்பேட் கான்ராடி, சிப்பாய் ஜோசப் பட்டன், சிகாகோவில் இருந்து வந்த ஆன் செவிலியர் ஜேம்ஸ் சினெட் மற்றும் நியூயார்க்கின் சைராவிஸில் பிரான்சிஸ்டன் நடத்தும் செயின்ட் ஜோசப் மருத்துவமனையின் தலைவராக இருந்த அன்னை மரியன்னே கோப். லூயிஸ் லம்பேட் கான்ராடி டேமியனின் மேய்ப்பு பணிகளை ஏற்றுக்கொண்டார். மரியன்னே கோப் மருத்துவமனை நிர்வாகத்தை கவனித்துக் கொண்டார். ஜோசப் பட்டன் கட்டிடங்களின் கட்டுமானம் மற்றும் பராமரிப்பில் கலந்து கொண்டார். சின்னெட் டாமியன் நோயின் கடைசி கட்டத்தில் அவருக்கு உணவளித்து பாதுகாத்தார். டாமியன் தனது 49வது வயதில் ஏப்ரல் 15, 1889 அன்று காலை 8 மணிக்கு இறந்தார். அடுத்த நாள் செயின்ட் பிலோமினாவில் ஃபாதர் மோல்லஸ் இறுதி திருப்பலியை நிறைவு செய்தார். தொழுநோய் காலனி மக்கள் அனைவரும் டாமியன் இறுதி ஊர்வலத்தில் பங்கேற்றனர். டாமியன் மொலோகவுக்கு வந்தவுடன் அவர் படுத்து தூங்கிய பாண்டனஸ் மரத்தின் கீழ் அடக்கம் செய்யப்பட்டார். ஜனவரி 1936 பெல்ஜியத்தின் மன்னர் 3ஆம் லியோபோல்ட் மற்றும் பெல்ஜிய அரசாங்கத்தின் வேண்டுகோளின் பேரில் டாமியனின் உடல் பெல்ஜியத்தில் உள்ள அவரது சொந்த ஊருக்கு மெர்கேட்டர் என்ற பெல்ஜிய கப்பலில் கொண்டு செல்லப்பட்டது. டாமியன் அவர் பிறந்த கிராமத்திற்கு அருகில் உள்ள வரலாற்று சிறப்புமிக்க பல்கலைக்கழக நகரமான லுவெனில் அடக்கம் செய்யப்பட்டார். ஜூன் 1995 டாமியன் போப் 2ஆம் ஜான் பால் அவர்களால் முக்தியடைந்தார். அதன் பிறகு அவரது வலது கை ஹவாய்க்கு கொண்டு செல்லப்பட்டு மொலோகாயில் உள்ள அவரது கல்லறையில் மீண்டும் புதைக்கப்பட்டது. 2009 போப் பெனடிக்ட் 16 புனிதர் பட்டம் பெற்றார்.